லண்டன்ல இருந்து எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தார் ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்கன்னு விசாரித்த போது அவங்க சொன்ன ஒரு காரியம், நீங்கள் நினைத்து பார்க்காத காரியம். நாங்கள் இந்த லண்டனுக்கு வந்து இத்தனை வருஷமாகிற இதுவரை பார்த்துராத ஒரு காரியத்தை இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம். என்னது என்று கேட்டேன். வெள்ளைக்காரங்க, இந்த நாட்டை சார்ந்த வெள்ளைக்காரர்கள் காலையில் 6 மணிக்கு கியூவில் நிற்கிறாங்க. எதுக்காக? இலவச ரொட்டிக்காக. தெரியுமா உங்களுக்கு? லண்டனில் உலகத்தில் நடக்கிற நிறைய காரியத்தை நம்ம கவனிப்பதே இல்லை. தேவ பிள்ளைகள் வேத வசனத்தையும் உலகில் நடக்கிற காரியத்தை கவனித்து பார்த்தால் நம்ம எவ்வளவு தூரத்தில் வந்திருக்கிறோம், எங்கே நின்று கொண்டிருக்கிறோம், ஆண்டோடைய வசனம் என்ன சொல்லுகிறது, எப்படி நிறைவேறுகிறது, இப்போ நம்ம எப்படி நம்ம கடைசி காலத்தில் வாழ வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அமெரிக்கா தேசத்தில் எந்த காலத்திலும் இல்லாத அளவு கடந்த ஜூலை மாதம் போயிருந்த பொழுது நிறைய பேர் ரோட்டில் போர்டை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. அந்த டிராஃபிக் இருக்கிற இடங்களில் வந்து நின்று வீட்டுக்கு வாடகை கொடுக்க காசு இல்லை, பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க காசு இல்லை, ஹெல்ப் மீ என்று சொல்லி போர்டோடு நிற்கிற பலரை பார்க்க முடிந்தது. வீடுகளை இழந்து நிற்கிறவங்க ஏராளமாய் பார்க்க முடியுது. பஞ்சம். அமெரிக்கா தேசத்தில் கூட பொருளாதார வீழ்ச்சி, வேலை இழப்புகள் பெருகி கொண்டிருக்கிறது. பெரிய பெரிய பேங்குகள் மூடப்பட்டு கொண்டு வருகிறது. உலக அளவில் அமெரிக்காவிலே முக்கியமான பேங்குகள் இப்பொழுது க்ளோஸ் ஆகி கொண்டு வருகிறது, திவாலாகி கொண்டு வருகிறது. உலக அளவில் ஒரு பெரிய பாதிப்பு நடந்து கொண்டு இருக்கிறது. பொருளாதார பாதிப்பு, பஞ்சம். பல தேசங்களில், பாகிஸ்தானில் பஞ்சம் நடைபெறுகிறது. நம்ம வட இந்தியாவின் சில பகுதியில் பஞ்சம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. பஞ்சத்தினால பாதிப்பு. இதெல்லாம் பூமி அதிர்ச்சிகள் உண்டாகி நம்ம அறிந்திருக்கிறோம். சமீபத்தில் நடந்த சிரியாவில் நடந்த இந்த பூமி அதிர்ச்சினால் எவ்வளோ பேர் மரிச்சார்கள், எவ்வளோ பெரிய பாதிப்புகள் உண்டானது. யுத்தத்தினால பாருங்கள், தினமும் ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டு வருகிறது. இதெல்லாம் கடைசி காலத்துக்கான அடையாளங்கள். அப்போ இதெல்லாம் நடக்கும்போது சரி, இதெல்லாம் நடக்குங்க, இயேசு சொன்னார்ல, அதை நடக்கத்தான் செய்யும். அதை நிறுத்த முடியாது. ஆண்டவரே, யுத்தமே வரக்கூடாது, பூமி அதிர்ச்சியே வரக்கூடாது, பஞ்சமே வரக்கூடாது என்று நம்ம ஜெபிக்க முடியாது. கட்டாயம் வரும். நீங்கள் ஜெபித்தாலும் ஜெபிக்காவிட்டாலும் இயேசு சொன்ன அடையாளங்கள் நிறைவேறும். ஆனால் நாம் ஜெபிக்க வேண்டும். அது ஆண்டவர் சொல்றார் பாருங்க. லூக்கா 21:36 வசனம், 35-36 பாருங்க. பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். இப்போ வருகிற பாதிப்பெல்லாம் உலக அளவில் வருகிறது. பல தேசங்களிலே யுத்தம், பல தேசங்களிலே பூமி அதிர்ச்சிகள், பல தேசங்களிலே பஞ்சங்கள், பல தேசத்திலே பாதிப்புகள், பல தேசத்திலே சபைகளுக்கு உபத்திரவம். இது உலக அளவில் பல தேசங்களை பாதிக்கிற அளவில் நடைபெறுகிறது. ஆண்டவர் சொல்லிட்டு, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி, இந்த கடைசி காலத்தில் வரக்கூடிய ஆபத்துக்கு நீங்கள் தப்பணும். நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமானால் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு, வருகையில் இயேசுவுக்கு முன்னால் போய் நிற்பதற்கு, நீங்கள் பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு ஒரு வழியை இயேசு சொல்கிறார். இந்த ஆபத்துக்கு நீங்கள் தப்பணும், வருகையில் காணப்படணுமானா ஒரு காரியம் இருக்கிறது. இயேசு என்ன சொல்கிறாரு? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அல்லேலூயா. அந்த வசனத்தை நல்லா கவனியுங்கள். லூக்கா 21:36 என் பிள்ளைகளே, இது கடைசி காலம், ஆண்டவருடைய வருகையின் காலம், கடைசி கால ஆபத்துகள் எங்கும் நடைபெற்று கொண்டிருக்கிற காலம். இனி நம்ம ஒரு பாதுகாப்பாக இருக்கிறோம், ஒரு பிரச்சனை இல்லை என்று சொல்ல முடியாது. இன்னும் கடைசி காலம் இப்படி தான் இருக்கும். யுத்தங்களின் செய்திகள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், இதெல்லாம் வரும். இப்போவே அறிவிச்சிட்டாங்க, சீக்கிரத்தில் கொரோனா கொள்ளை நோயை விட பயங்கரமான ஒரு கொள்ளை நோய் வரப்போகிறது என்று உலக சுகாதார அமைப்பு அறிவித்து விட்டது. ஆயத்தப்படுங்கள் என்று சொல்லிவிட்டது. தெரியுமா உங்களுக்கு? COVID-19 விட பயங்கரமான பாதிப்பை உண்டாக்கக்கூடிய கொள்ளை நோய் சீக்கிரத்தில் உலகத்தை தாக்கப் போகிறது என்று அறிவித்து விட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் லேபில் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், திரும்ப ஒரு கொள்ளை நோய் அனுப்ப போகிறோம், திரும்ப மாஸ்க் போட ஆயத்தமாகுங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க.
உலக அளவில் ஒரு அமைப்பு இருந்து அந்தி கிறிஸ்துவுக்கு சாதகமாய் செயல்படுகிற கார்ப்பரேட்டுகள் உலகத்தை அடிமைப்படுத்துகிற காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த பஞ்சங்கள் தானாய் உண்டாகிற பஞ்சமல்ல, செயற்கையாய் உருவாக்கப்படுகிற பஞ்சங்கள். கொள்ள நோய்கள் செயற்கையாய் உருவாக்கப்படக்கூடிய கொள்ள நோய்கள். பூமி அதிர்ச்சியை கூட செயற்கையாய் உண்டு பண்ணக்கூடிய அளவிற்கு அவர்கள் அதற்கான கருவிகளை கண்டுபிடித்து விட்டார்கள் என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுதான் இது கடைசி காலம். கடைசி காலம் இப்படிதான் இருக்கும். இனி உலகத்தில் இதுதான் நடைபெறும். ஆனால் அதற்கு மத்தியில் நம்மை பாதுகாக்க, நமக்கு துணை நிற்க, எந்த ஆபத்து நம்மை தொடாதபடி பாதுகாக்க கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உலகமெல்லாம் பஞ்சம் இருக்கும், உங்க வீட்டில் மாத்திரம் பானையில் மா குறைஞ்சு போகாது, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகாது. உலகமெல்லாம் பஞ்சம் இருக்கும். எலியாவுக்கு மாத்திரம் காகத்தை கொண்டு ஆண்டவர் போஷித்து கொண்டே இருப்பார், தேவதூதனை கொண்டு போஷித்து கொண்டிருப்பார். உலகம் எல்லாம் கொள்ள நோயின் பாதிப்பும் இருக்கும். ஆனால் உங்க வீட்டின் வாசற்படியை கொள்ள நோய் தாண்டி வர முடியாது. வாதை உன் கோடாரத்தை அணுகாது. இதான் வாக்கு தத்துவம். உலகமெல்லாம் பஞ்சம் வரும், உலகமெல்லாம் கொள்ள நோய் வரும், உலகமெல்லாம் பாதிப்புகள் வரும். ஆனால் உன் மீது மாத்திரம் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும். யாருக்கு அந்த பாதுகாப்பு? ரட்சிக்கப்பட்டிருந்தால் மட்டும் போதாது, அபிஷேகம் பெற்றிருந்தால் மாத்திரம் போதாது. இயேசு ஒரு வழியை சொல்லி கொடுக்கிறார். அது ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்ப வேண்டுமானால், பாதுகாப்பாக இருக்க வேண்டுமானால் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். குறுக்கு வழியே கிடையாது. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணுமா? அவங்களுக்கு தான் பாதுகாப்பு கடைசி காலத்தில்.